மேற்கு பகுதியில வச்சு பாருங்க. நீங்க பினிஷ் பண்ண கூட்ஸ், இப்ப ஃபேக்டரின்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்ஸ் நீங்க பினிஷ் பண்ணி ஒரு மார்க்கெட் சேல் பண்ற ஒரு கூட்ஸ் இருக்குங்கன்னா, ஒரு அந்த பொருள்கள் இருக்குன்னா வடமேற்குல வைக்க. அதிக நல்ல ஒரு வெயிட்டான இன்ஜின், வெயிட்டான மிஷின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில வைங்க. இப்படி வைக்கும்போது பேசலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உபைதுல்லா பேசுறேன். ஓகேங்க, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? ராமநாதபுரம். ராமநாதபுரம். சரி, உங்களோட சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. சார் உங்க பேர் சார்? நல்லா சவுண்டா பேசுங்க சார். ஹலோ ஹலோ சார், நல்லா சத்தமா பேசுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க சார். சரி, கால் பண்ணும்போது தொலைக்காட்சியை பார்க்காம டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க, ஓகேவா? ஏன்னா அப்பதான் வந்து நீங்க உங்களோட கேள்விகளை தெளிவா சார் கிட்ட கேட்க முடியும். ஓகே சார், நீங்க அப்படியே கண்டினியூ. இந்த ஃபேக்டரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். விற்கக்கூடிய பொருட்களை வந்து வடமேற்குல வைங்க அப்படின்னு சொன்னோம். நல்ல வெயிட்டான பொருட்களை வந்து தென்மேற்கு பகுதியில வச்சு வைங்க. நல்ல வெயிட்டான ஒரு மிஷின்ஸ் இருக்கு உங்க ஃபேக்டரியில. ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையில இருந்து பெரிய ஃபேக்டரிஸ் வரைக்கும் இந்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது, இந்த வாஸ்துடைய பிரின்சிபல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு பலன்களை நீங்க பெற முடியும். அடுத்ததா இந்த நிறைய பேர் இந்த என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பொருட்கள் தேவையான வாஸ்துன்றது வீட்டுக்கு மட்டும் தான் சொல்லியிருப்பீங்க. ஓகே, ஃபேக்டரிக்கும் இது பொருந்தும். ஓகே சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாஸ்து அப்படின்னா வந்து வீட்டுக்கு மட்டும் பொருந்தாது, ஃபேக்டரிக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பணம் ஈர்க்கும் டிப்ஸ். ஸோ வந்து எல்லாருக்குமே பணம் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்குண்டான டிப்ஸ் சொல்லுங்க சார். பணம் ஈர்க்கும் டிப்ஸ். இன்னைக்கு வந்து இன்னைக்கோட காலகட்டத்தில் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. வந்து நம்ம சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல வர வகையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பணத்தோட பிரச்சனை. பணம் அப்படின்னீங்கன்னா பணத்துக்கும் தண்ணீருக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கு. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த டேப் ஒலிக்கிட்டே இருக்கும் அவங்க வீட்டுல. அப்புறம் தேவையில்லாம தண்ணி நிறைய செலவு பண்றாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பணம் வந்து தேவையில்லாம செலவாயிட்டு இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா இந்த தேவையில்லாம மெடிக்கல் இஷ்யூஸ், ஆரோக்கியத்துக்காக நீங்க செலவு பண்ணீங்க. இந்த தேவையில்லாம நீங்க இந்த உங்களுடைய உடம்பு பிரச்சனைக்காக செலவு பண்ணீங்க. தேவையில்லாம அசுப செலவுகள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா லிங்க் இருக்கு. உங்களுடைய வீட்டுக்கு வந்து தண்ணீர் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமா யூஸ் பண்றீங்களோ. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம், குணசேகரன். குணசேகரன், எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? பெரம்பலூர் பக்கத்துல இருந்து. பெரம்பூர். ஓ அப்படிங்களா? சரி, உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார் குணசேகரன் சார், வணக்கம். வாழ்க வளமுடன் சார். வணக்கம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார், உங்க கேள்வி கேளுங்க சார். நீங்க போன்ல பேசுங்க சார். வீடு புதுசா கட்டிட்டு இருக்காங்க. சரிங்க சார். வீடு புதுசா கட்டிட்டு இருக்காங்க. ஓகே, சொல்லுங்க சார். அது தெற்கு வடக்குல வந்து 41 அடிங்க. ஓகே சார். கிழக்கு மேற்குல வந்து 18 அடி தான் வருது. ஒரு ரூம் வந்து 8 அடி வச்சு கட்டியிருக்கோம். சரிங்க சார். கேள்வி கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். அடுத்தது வாட்டர் டேங்க் மேல தென்மேற்குல வச்சிருக்கோம். ஓகே ஓகே. கீழே போர் வந்து கிழக்கு வடகிழக்குல போட்டிருக்கோம். ஓகே சார், சொல்லுங்க சார். உங்க கேள்வி என்ன சார்? நீங்க ஓகே, இதெல்லாம் நான் எக்யூ பண்ணிக்கிறேன். நீங்க இப்ப கிச்சன் வந்து வட மேற்குல வச்சிருக்கோம். ஓகே சார், சொல்லுங்க சார். வேற நீங்க வேற என்ன கேள்வி இருக்குங்களா? என்னங்க சார்? பெட்ரூம் வந்து தென்மேற்குல வச்சிருக்கோம். ஓகே, தென்மேற்குல பெட்ரூம் வச்சிருக்காங்க. தென்மேற்குல பெட்ரூம் வச்சிருக்கீங்க. ஓகே சார். வேற மேல வந்து வாட்டர் டேங்க் வச்சிருக்கோம். பக்கத்துல அந்த குளியல் மாதிரி எதுவும் செய்யலாங்களா, வேண்டாமா? ஓகே சார். நீங்க இப்ப வீடு வந்து எவ்வளவு ரூபாயில கட்டுறீங்க சார்? நீங்க புது வீடு தானே கட்டுறீங்க சார்? நீங்க புது வீடு தானே கட்டிட்டு இருக்கீங்க? எவ்வளவு ரூபாயில சார் கட்டிட்டு இருக்கீங்க? என்னங்க சார்? புது வீடு தான் சார் கட்டிட்டு இருக்கோம். எவ்வளவு எஸ்டிமேட் எவ்வளவு சார் அந்த வீடு? என்னங்க? எவ்வளவு எஸ்டிமேட் சார் உங்களுடைய வீடோட எஸ்டிமேட் எவ்வளவு? 5 லட்சம் ரூபாய். ஓகே சார், நீங்க 15 லட்சம் ரூபாய். ஓகே, நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன் சார். நீங்க ஓகே, ஒரு 15 லட்சம் கொடுத்து நீங்க கட்டக்கூடிய வீடு வந்து ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு நீங்க பாருங்க. ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்.
நல்ல ஒரு அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க. நீங்க இல்லாம உங்களுடைய குழந்தைகள் வந்து நல்ல முறையில இருக்கணும், உங்களுடைய வாரிசுகள் வந்து நல்ல முறையில வளரணும், நல்ல வளர்ச்சி அடையணும், நல்ல எல்லா வளங்களையும் பெறணும் அப்படின்னா ஒரு சிம்பிளா உங்க இடத்துல இருக்கக்கூடிய ஆண்டல்வாசிங்க நிறைய பேர் இருக்காங்க நாமக்கல் நீங்க சொல்ற ஏரியால கூப்பிட்டு பாருங்க. ஓகே, நீங்க சொல்லக்கூடிய இந்த வடகிழக்குல போரு, தென்மேற்குல பெட்ரூமு, வடமேற்குல கிச்சன் இதெல்லாம் ஓகே சார். நீங்க இதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு சார். நீங்க வீட்டோட சூழ்நிலை பாக்கணும், தெருக்கூத்து தெரு பார்வை இருக்கா பாக்கணும். ஒரு வீட்டுல வந்து ஒரு வாஸ்து நிபுணர் வீட்டுல போயிட்டு நீங்க பாக்கும் போது நிறைய இருக்கு சார். நீங்க வாஸ்துனா சிம்பிளா வந்து ஒரு சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் வச்சுக்கலாம், தென்மேற்குல பெட்ரூம், மேல 8 டேங்க் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு விஷயம் சார். இதுக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு வாஸ்துல. நீங்க நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ ஃபார் காலிங். தொடர்ந்து பேசலாம் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு பரிமளா, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். பரிமளா பெங்களூர்ல இருந்து. சரி, உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. பரிமளா மேடம் வணக்கம். வாழ்க வளமுடன் மேடம். சார் வணக்கம் சார். இந்த நான் ஒரு புது வீடு கட்ட போறேன். பிளான் போட்ட பிறகு உங்ககிட்ட கேட்கறதுக்கு பதிலா பிளான் போடுறதுக்கு முன்னால கேட்டுக்கலாமேன்னு தோணுச்சு. அதனால இப்போ பெட்ரூம் வந்து பெரிய பெட்ரூமா, 2 பெட்ரூமும் ஒரு ஹாலு, நல்ல பெரிய இடம் இருக்கு வாங்கியிருக்கிறோம். அதாவது 60க்கு 75, 60 அடி அகலம், 75 அடி நீளம், 3 பக்கம் ரோடு, கிழக்கு பார்த்த சைட்டு. என்ன சைட், எதை பார்த்த சைட் சொல்றீங்க? அகலம் வந்து 60 அடி, 60க்கு 75. ஓகே மேடம். உங்களுடைய வீடு வந்து இப்ப நீங்க கட்டின வீடு வாங்குறீங்களா இல்ல புது வீடு கட்ட போறீங்களா? சைட் வாங்கி வீடு கட்ட போறோம். ஓகே, நீங்க கட்ட போறீங்க. ஆமா. ஓகே, வாங்கிட்டீங்க, இடம் வாங்கிட்டீங்க? இடம் வாங்கிட்டோம். ஓகே மேடம். இப்ப நீங்க உங்களோட டவுட் என்ன? எனக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் வேண்டாம். 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சன், ஒரு டைனிங் ஹால், ஒரு பூஜா ரூம். என்னென்ன அகலத்துல பெரிய பெரிய ரூமா இருக்கணும். ஒரு நீள அகலம் சொல்லுங்களேன் மேடம். நீங்க பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நீங்க தென்மேற்குல வச்சுக்கோங்க. நல்ல ஒரு 16 அடிக்கு 16 அடி அளவோட வச்சுங்க. தென்மேற்கு பகுதியில வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீள அகலம் எவ்வளவு சொல்லுங்க? 16க்கு 16 கூட வச்சுங்க. எவ்வளவு பெருசா வேணாலும் வச்சுங்க. தென்மேற்கு அளவு வந்து ஒரு மேட்டரே கிடையாது மேடம். ஓகே, பெட்ரூம். ஓகே, நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுங்க மேடம். கேட்டுங்க, அப்புறமா நீங்க சொல்லுங்க. கேள்வி வந்து என்ன கேளுங்க. அளவுன்றது ஒரு மேட்டரே கிடையாது மேடம். இது வந்து மனையடி சாஸ்திரம். நீங்க சொல்லிட்டு இருக்கிறது வந்து மனையடி சாஸ்திரம். அது வந்து ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் ஒரு 20 ஏக்கர்ல கட்டக்கூடிய ஒரு பெரிய மண்டபத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அது வந்து நம்ம காலத்துக்கு ஏற்ப இப்ப வந்து நம்ம 2 அடி சவரு, அப்ப அந்த மனையடி சாஸ்திரம் சொல்லும் போது வந்து 2 அடி சவரா இருந்தது. இப்ப வந்து 3/4 அடி நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி 3/4 அடியில போட்டுருக்கோம் சவரு. ஓகே, அதனால வந்து இந்த மனையடி இந்த அளவெல்லாம் விட்டுருங்க. நல்ல பெர்ஃபெக்ட்டா ஒரு வாஸ்துபடி நாங்க சொல்லக்கூடிய இந்த 6 ரூல் நீங்க கேட்டுங்க. அடுத்து நான் சொல்றேன். அந்த 6 ரூல் படி வீடு கட்டுங்க. வீடு கட்டதுக்கு முன்னாடி உங்களோட பிளாட்ல வந்து என்ன தெருக்கூத்து, தெருப்பார்வை, சுற்றுச்சூழல்ல வரும் சுற்றுச்சூழல வந்து பாத்துக்குங்க. வடகிழக்குல வந்து பள்ளம் இருக்கா, வடகிழக்குல மலை என்ன இருக்கா, இல்ல தென்மேற்குல என்ன ஏரி என்ன இருக்கா அப்படின்னு பாத்துக்குங்க மேடம். இதெல்லாம் வந்து ஒரு நீங்க வீடு நல்லா பெர்ஃபெக்ட்டா வாஸ்துபடி கட்டிட்டா கூட சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய சூழல் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் மேடம். அது வந்து நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை பெங்களூர்ல நம்ம ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி தெற்கு ரோடு, மேற்கு ரோடு. ஓகே மேடம். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து நான் கேட்டுங்க மேடம். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து அது அங்க போயிட்டு பார்த்தாதான் தெரியும் மேடம். சூழ்நிலை வந்து வீட்டோட சுற்றுப்புறம் வந்து ஒரு வாஸ்து கன்சல்ட், நல்ல வாஸ்து கன்சல்ட் கூப்பிட்டு பாருங்க. பார்க்கும் பட்சத்துல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க மேடம். இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கட்டினீங்கன்னா ஒரு 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ண போறீங்க. அது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சீங்க. உங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து அது நல்ல முறையில இருக்கும் மேடம். வாஸ்துன்றது வந்து ஒரு உண்மையான சப்ஜெக்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா. ஹால் வந்து நீங்க வடகிழக்குல வச்சீங்க மேடம். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஃபார் காலிங். தொடர்ந்து பேசலாம் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கோவிந்தராஜ் சார். கோவிந்தராஜ், எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். வேலூர்ல இருந்தா சரிங்க. உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கோவிந்தராஜ் சார் வணக்கம். வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட பேசுறதுல. சொல்லுங்க சார். எனக்கும் சந்தோஷம் சார் உங்க கூட பேசுறதுக்கு. வீட்டுல நிலத்துல, அதாவது எங்க நிலத்துல அடிக்கடி இந்த கோட்டை பிரச்சனை வந்தா வீட்டினுடைய எந்த பகுதி குறையா இருந்தா வரும் சார் அடிக்கடி. சார் உங்க வீட்டுல வந்து வடமேற்கு பகுதியில கட்டா இருக்குங்களா இல்ல எதனா வந்து சம்பு, போர்வெல்
ஹில்த் அமைப்பு ஏதாவது கோர்ஸ் இருக்குங்களா? இருக்கு சார், வடமேற்குல எல்லாம் ப்ராப்பரா இருக்கு. ஆனா வீணா வந்து எனக்கு கோர்ட்ல இருந்து தேவையில்லாத நில பிரச்சனை வந்து சில பேரு தூண்டி விட்டு கோர்ட்ல கேஸ் போட வர்றாங்க. சார் வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து வடமேற்கு பகுதி தான் சார், என்னால அறுதிட்டு சொல்ல முடியும். கண்டிப்பா சொல்றேன். வடமேற்குல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் எதனா இருக்கா நீங்களே பாத்துக்குங்க. வடமேற்குல சம்பு இல்ல வடமேற்கு கட்டு, வடமேற்குல வந்து தெருக்கூத்து தெருப்பார்வை இப்படி இப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க வந்து கோர்ட் கேஸ் கண்டிப்பா போயே ஆகணும் சார். நாங்க சார் வடமேற்குல படிக்கட்டு போட்டுக்கோங்க சார். உள்முறை படிக்கட்டுங்களா அது வீட்டுல சார்? நாங்க சார் உள்ள அதாவது வீட்டுல மேல 2 ரூம் கீழே 2 ரூம். ஓகே சார், நீங்க உள்முறை படிக்கட்டுன்னு சொல்றீங்க, கண்டிப்பா நீங்க கோர்ட் கேஸ் போயே ஆகணும் சார். அது நல்ல முறையில நீங்க சார் அதாவது ஓபன் வாசல்ல இருந்து அப்படியே ஏறுது. ஆமா சார், நீங்க படிக்கட்டிய வந்து நீங்க உள்மொழியா இருந்தாலும் சரி வெளிமொழியா இருந்தாலும் சரி, உள்மொழியில போட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு. வெளிமொழியில போட்டீங்கன்னா அதை வந்து கேன்லிவர் டைப்ல போடணும், பில்லர் இல்லாம கீழே சப்போர்ட் இல்லாம எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம போடணும். அப்படி போடும் பட்சத்துல தான் அது கரெக்டான படிக்கட்டி சார். நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு வந்து வடமேற்கு தான் சார் கண்டிப்பா நல்லா ஆணித்தரமா சொல்ல முடியும். நல்ல வாஸ்து நிபுணர்கள் வெள்ளூர்ல இருக்காங்க, திருவண்ணாமலையில இருக்காங்க. நீங்க அவங்களை கூப்பிட்டு பாத்துக்கணும். ஆடல் வாஸ்து நிபுணர்கள் நம்பர் நீங்க டிவில வந்துட்டு இருக்க நம்பர்ல கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க. ஓகே சார், நீங்க பிரச்சனை உங்களுக்கு தீரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து வடமேற்கு பகுதி சொல்றீங்க, நம்ம சென்னையில இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயில், திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயில் போங்க. முடிஞ்சா வந்து திருப்பதிக்கு போங்க சார். திருப்பதிக்கு கீழ இருந்து நடந்து போயிட்டு பெருமாளை தரிசிட்டு வாங்க. உங்களுடைய ஒரு நல்ல எண்ணம் மாற்றம் கிடைக்கும். நல்ல முறையில வாழ வாழ்த்துக்கள் சார். வணக்கம், நன்றி சார். நியாயமான சொத்துக்கு வீண் பிரச்சனை வருது. அதான் சார், நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து வீட்டுல தான் சார் இருக்கு. அதுக்கான பிரச்சனையை வந்து நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, கீழ இருந்து நடந்தே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய எண்ணம் மாற்றம் கிடைக்கும் சார். அப்பதான் உங்க வீட்டை நீங்க ஆல்டர் பண்ணணும் இல்ல வேற வீட்டுக்கு போனாலும் ஒரு எண்ணம் மாற்றம் கிடைக்கும் சார். ஜஸ்ட் வந்து கோயிலுக்கு போறது வந்து ஒரு நம்ம எனர்ஜி பண்ணிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் மாற்றத்துக்காக தான் கோயிலுக்கு போக சொல்றோம். சரிங்களா? ஓகே சார், நீங்க வந்து டிவில போயிட்டு நம்பர் கால் பண்ணி கேளுங்க. அப்படி நீங்க ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நீங்க சரி செய்யும் பட்சத்துல தான் இந்த கோட் பிரச்சனைல இருந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியும் சார். நன்றி சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, மிக்க நன்றி சார். நீங்க அப்புறமா சொன்னீங்கல்ல நிகழ்ச்சியோட இறுதியில ஒரு கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு. சோ அந்த கேள்வியை நீங்க கேட்கலாம். ஓகே, நம்முடைய நிகழ்ச்சியில வந்து 2வதா கால் பண்ண நபர் யாரு அப்படின்னு நீங்க சொல்லும் பட்சத்துல எங்க இருந்து கால் பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, நீங்க இந்த கேலண்டர் இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த கேலண்டர். இந்த கேலண்டர் கூடிய வந்து மங்களாசனம், இந்த மங்களாசனத்தை நீங்க சொல்லும் போது ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரே கொதாய நித்திய மங்கலம், இது எப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த ஆண்டாள் ரங்கநாதர் கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாலே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்றதுதான் இதோட சிம்பிளான வேர்ட்ஸ். நீங்க ஒருத்தரை வாழ்த்தும் போது உங்களை வந்து 3 மடங்கா உங்களை அந்த வாழ்த்துக்கள் திரும்பி வரும். அதே மாதிரி நீங்க வாழ்க வளமுடன் நீங்க சொல்லும் போது நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து 3 மடங்கா உங்களை திரும்பி வரும்ன்றத உறுதிட்டு சொல்றேன். நீங்க இந்த மங்களாசனம் சொல்லும் போது நீங்க கடவுளையே வாழ்த்தும் போது நீங்க அதை விட பெரிய பலன்களை உங்களால பெற முடியும். நன்றி நன்றி. ஆடி ஆடி அங்கு அறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாழும் இவ்வாணுதலே நாம் அனைவரும் இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அது மட்டும் இல்லாம சார், இன்னைக்கு நிகழ்ச்சியை சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 5:30 மணிக்கு நாங்கள் உங்களை வந்து சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.